விஜயும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டுருக்கும்போது கரெக்ட்டா ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ கரெக்ட்டா அந்த ஏற்கனவே ராகவ் அமுச்சு வச்ச அந்த லாரி அவங்க மேல இடிக்குது. கரெக்ட்டா 2 பேருமே தூக்கி வீசப்படுறாங்க. இதனால காவேரி, விஜய் ரொம்ப ரத்த வெள்ளத்தில கிடக்குறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஐய்யய்யோ! பொண்ணு பாவமா நிறமாசமா கிடக்குதே! என்ன ஆச்சோ? ஏதாச்சோ தெரியலையேன்னு ஒரு அம்மா புலம்புறாங்க. விஜய பார்த்துட்டு ஐய்யய்யோ! இந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. இப்படி மோதிட்டு போயிட்டானே பாவி! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. அடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. எங்க ஆம்புலன்ஸ் விஜயும் காவேரியும் ஒண்ணா அந்த ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களாம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு உயிர் இருந்ததா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னோடனே நாடி துடிப்பு இருந்ததால் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆம்புலன்ஸில் அப்படின்றாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறாங்க. அப்போ ஒருத்தராக அப்படியே ஒரு ஒரு ரூமுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக காவேரி விஜயோட கை ஒன்றா இணைஞ்சிருந்தது. அப்படியே 2 பேருமே அந்த கை அவங்களோட அந்த கட்டியிருந்த அந்த வளையலோடையும் அதே டைமில் நம்ம விஜய் போட்டிருந்த அந்த கையில் இருந்த அந்த மணியோடையும் சேர்ந்து ஒன்றா கட்டியிருக்கு. 2 பேருமே பிரிக்க முடியாத அளவுக்கு கை இணைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தனித்தனியாக அந்த கையை பிரித்து ஒரு ஒரு ரூமுக்காக ஐசியூக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்து இங்கே காவேரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த சுவாசம் வர்றதுக்காக அந்த வைக்கிறாங்க. அடுத்து இங்கே விஜய்க்கு வைக்கிறாங்க. அடுத்து 2 பேருமே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. 2 பேருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இந்த விஷயம் கேள்விப்பட்டு தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் சாரதா வீட்டில் எல்லாருமே ஓடி வராங்க. கவர் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன ஆச்சு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி லாரி ஒன்று மோதிருச்சுங்க அப்படின்னோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு சாரதா பயங்கரமாக கதறி அழறாங்க. அம்மா இப்படி சத்தம் போடாதீங்கம்மா, சொன்னா கேளுங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களால தாங்க முடியாமல் கதறி அழறாங்க நம்ம சாரதா. அடுத்து எல்லாருமே அதை அலறி துடிக்கிறாங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இங்கே காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ நிறமாசமாக இருந்தாலே குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே விஜய் வீட்லேயே ஐயோ என் பேரன் என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. விஜய் வீட்லேயும் அவங்க பாட்டி எல்லாருமே இந்த மாதிரி 2 பேருக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இங்கே காவேரி நரமாசமாக இருக்கிறதால குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ எதுவும் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு ஆபத்து இருக்குது, குழந்தை வெளியே வந்தால் தான் பிழைக்க முடியும், வயிற்றுல இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன சுவாசமே கிடையாதுன்னு. ஐயோ என் பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் காவேரி நினச்சி பயங்கரமாக அழறாங்க. சாரதா எல்லாருமே கதறி அழறாங்க. ரொம்ப தாங்க முடியாமல் மனவேதனையில் தாங்க முடியாமல் எல்லாம் அழறாங்க. ஒரு பக்கம் காவேரிக்கு குழந்தைய எடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் நடக்குது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு மறுபடியும் அவருக்கு நினைவு வரணும், அவர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிளட் ஏற்றி அவரை பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்காக காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது சாரதா சாமிக்கிட்ட போய்ட்டு வேண்டிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுற, அவங்க இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ஒன்று சேர்ந்தாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா வாழ்வாங்க, குழந்தை குட்டிங்களோ நிம்மதியாக இருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டேன். இந்த மாதிரி மறுபடியும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறியே, என் பொண்ணோட வாழ்க்கையை நிம்மதியை தரமாட்டியா, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க சாரதா. கங்கா குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை முதல்ல நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப பார்க்குறாங்க. கங்கா என் தங்கச்சி நல்லபடி கண்ணை திறக்காமல் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் அழறாங்க. எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது எல்லாம் தவிச்சு போகிறாங்க. காவேரி, விஜய் வருவாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் அவளோட பார்த்துட்ருக்காங்க.